தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திருட வந்த கொள்ளையர்கள் வீட்டில் ஒன்றும் இல்லாததால் ஆத்திரமடைந்து வீட்டிற்கு தீ வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவில்பட்டி வீரவாஞ்ச் நகரை சேர்ந்த சக்திவேல் தனது குடும்பத்தாருடன் திருப்பூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஊருக்கு சென்றபொழுது வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தையும் உடன் கொண்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு சக்திவேல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் நகையோ பணமோ இல்லாததால் ஆத்திரமடைந்துள்ளனர். வீட்டில் இருந்த பொருட்களுக்கு தீ வைத்துவிட்டும் சென்றுள்ளனர். இதில் கட்டில், மெத்தை, துணிமணிகள் என 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இது ஆளில்லாத வீடா நோட்டம் பார்த்து எங்கேயும் ஊருக்கு போயிருக்காங்கன்னா திருடன் பகல்ல நோட்டம் பார்த்துட்டு நைட் திருட வர்றாங்க. திருட வந்துட்டு திருடக்கு பொருள் உள்ளவங்களை வீட முழுக்க தீ வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த சக்திவேலுங்கிற வீட்டுல இப்படி தீ வச்சுட்டு போயிட்டாங்க. இதால எங்களுக்கு பகல்லையும் இருக்க முடியல, நைட்டு இருக்க முடியல. என்ன பயம் நடக்கும்னு ஒரு அச்சத்திலேயே நாங்க இருக்கிறோம். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கணும், இது சம்பந்தம் எங்களுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு ஏதாவது பாரா போட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு எங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இதால ரொம்ப மன உடைச்சல் இருக்கும் அந்த பக்கம் உள்ளவங்க.